الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو غفور رحيم صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் மீது உண்டாகட்டுமாக. சலாம் என்ற கருணையும் சாந்தி என்ற ஈடற்ற முன்னாது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக ரமலான் மாதத்தில் ஒன்று போட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் பற்றாத நன்றல்மட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் 3 பத்துகளை பிரிக்கக்கூடிய இறுதி பத்தில், நரக விடுதலைக்கான பத்தில், மிக முக்கியமாக லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பத்தில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கின்றான். இந்த ஒன்று கூடலை நாளை கியாமத் நாளிலும் சொர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சூரத்துல் ஸுமர் இன்னும் முஃமின் இன்னும் சில சூறாக்கள் ஓதப்பட்டன. இதில் நான் மேல ஓதிய ஆயத்தை போன்று சூரத்துல் ஸுமர்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதாவது குல் யா இபாதியல்லதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுறான். யார கூப்பிடுறான்னு சொன்னாக்கா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அதாவது ஓ நோன்பாளிகளே என்பதாக அல்லாஹ் கூப்பிடல. இங்க ஓ ஹஜ் செய்யக்கூடியவர்களே, ஓ நல்லடியார்களே என்பதாக கூப்பிடல. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறானா, வரம்பு மீறி அநியாயம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே. அதனாலதான் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கி சொல்லுவாங்க, இது மூமின்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆயத், இது முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆயத் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் யாரை கூப்பிடுறான், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி அநியாயம் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே என்பதாக கூப்பிட்டு அடுத்து சொல்றான், லா தக்னது, நீங்க நிராசை அடைய வேண்டாம், ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். இன்னஹு ஹுவ கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே அவன் தான் மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன் என்பதாக சொல்றான். எவ்வளவு அருமையான ஒரு ஆயத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது பாவம் செய்யக்கூடியவர்களே. அப்ப நமக்கு என்ன தெரியுது, நாம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்துல நாம எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரிதான், அந்த பாவத்தை வருந்தி நீங்க என்னிடத்துல தௌபா கேட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்பதாக சொல்றான். அதே போன்று பனு இஸ்ரவேல்ல ஒரு மனிதர் இருந்தார், ஒரு கிஃபுல். அவரு ஏராளமான பாவம் செய்து கொண்டிருப்பார். ஒரு பெண்மணி அவருக்கு சில காசிக்கு பணங்கள் தேவைப்படுது. இந்த கிஃபுல்ட்ட போய் உதவி கேட்கிறான். இந்த மாதிரி எனக்கு சில பணம் காசுகள் தேவைப்படுது என்பதாக அந்த கிஃபுல்ட்ட கேட்கும் பொழுது அந்த கிஃபுல் சொல்றாரு, நான் உனக்கு பணம் தர வேண்டும் என்று சொன்னால் நீ நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கட்டுப்படணும், நீ என் கூட சில நேரங்கள் இருக்கணும் என்பதாக தவறான முறையில் அழைக்கும் பொழுது வேற வழி இல்லாம அந்த காசிக்காக வேண்டி அவள் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னாக்கா ஒத்துக்கிறான். இப்போ அந்த பணம் காசுகளை அவன் வாங்கிட்டு போயிட்டு அந்த கிஃபுல் சொன்ன மாதிரி என்ன செய்யறான்னு சொன்னாக்கா ஒரு நாள் இரவு அந்த மனிதனிடத்த போறா. இப்ப 2 பேரும் ஒண்ணு செய்யக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி அழுகுறான். உடனேயே ஏன் அழுகிற என்பதாக கிஃபுல் கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண்மணி சொல்றா, இந்த மாதிரி இப்படியாப்பட்ட பாவத்துல செய்யவே இல்லை, இதுதான் எனக்கு முதல் முறை, நான் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டேன்னு தெரியல என்பதாக நான் வருத்தப்பட்டு அழுகிறேன்னு சொன்ன உடனேயே இந்த அழுகை இருக்குது அந்த கிஃபுலையே மாத்திருச்சு, கிஃபுலுடைய உள்ளத்தை மாத்திருச்சு. அப்ப அந்த கிஃபுல் சொன்னா, அதாவது நான் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், நான் உன்கிட்ட கொடுத்த பணமா இருக்கட்டும், இப்ப நான் முடிவெடுக்கிறேன், இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக முடிவெடுத்து அந்த இரவே அந்த கிஃபுல் வஃபாத் ஆயிடுறார். அதாவது அந்த காலத்துல எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனிதர் வஃபாத் ஆயிட்டான்னு சொன்னாக்கா
அவர் நல்லவரா கெட்டவரா என்பதாக அவருடைய வீட்டு வாசல் எழுதப்படும். அல்லாஹ் நம்மள எல்லாம் பாதுகாத்துட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டு வாசல்கள்ல நாம நல்லவரும் கெட்டவரும் எழுதுனாக்க என்ன நிலைமை ஆகும்? அப்போ அப்படியாப்பட்ட விஷயங்கள், ஏராளமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் ரொம்ப பாதுகாத்திருக்கான். அப்போ மறுநாள் காலையில எழுதப்பட்டிருக்குது, நேற்று இரவு இறந்தார் கிஃபுல், அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்பதாக எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபுல்லா பாவம் செய்திருக்கிற ஒரு நபர் அல்லாஹ் அதாவது அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் காரணமாக நான் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி எடுத்தாரு, வஃபாத்தானாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுன்னு சொல்றான். அதே போன்று பனி இஸ்ராயீல்ல ஒரு மனுஷர் 99 கொலை செஞ்சிட்டார். 99 கொலை செஞ்சிட்டு என்ன செய்தாரு, நான் இப்ப திருந்தலான்னு ஒரு நியத் வருது அவருக்கு. பாருங்க, ஒரு கொலை 2 கொலை இல்ல, 99 கொலை செஞ்சிட்டு இப்ப நம்ம திருந்தி வாழணும், அல்லாஹ்வே பயம் வந்துருச்சு, நாம திருந்தி வாழலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பதாக சில நபர்கள்ட்ட கேட்கிறார். அப்போ ஒரு நபர்கிட்ட போய் ஃபாதர்ட்ட போய் கேட்கிறாரு, இந்த யூத மத அந்த பெரியவர்கள்ட்ட போய் கேட்கிறாரு, நான் 99 கொலை செஞ்சிருக்கேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்பதா கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்றாரு, உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பே கிடையாது, நரகவாதிதான். அதாவது இவர் சொல்ல கொடுத்த வார்த்தை அப்படின்னா, நீலாம் வந்து நிக்க தகுதி இல்லாத ஆள், 99 கொலையை பண்ணிட்டு எனக்கு பாவ மன்னிப்பு கேட்க வரியா, உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பே கிடையாது, நீங்க நரகவாதி தான் சொன்ன உடனேயே இவருக்கு கோபம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 99 கொலை பண்ணிட்டாரு, கோபத்துல செஞ்சிட்டாரு, அவரே கொடுத்தாரு, மொத்தம் 100 கொலை. இப்ப என்ன செய்யறாரு, மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு இல்ல இல்ல நம்ம எப்படியாவது திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு என்றாரு. ஒரு ஆலிம் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் 99 கொலை பண்ணி 100வது கொலை பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா என்பதா கேட்கும் பொழுது அப்போ அந்த ஆலிம் சொன்னாரு, அதாவது நீ என்ன செய்ய, உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீ இந்த பூமியில் இருக்கக்கூடாது, நீ இந்த பூமியில இருக்கக்கூடாது, நீ இந்த நாட்டுல வாழ்ந்தன்னு சொன்னாக்கா அந்த பாவத்தோட சிந்தனை உருவாகிட்டே இருக்கும். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா முதல்ல இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போ, முதல்ல இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போ. நீ வெளியே போய் அங்க போய் தௌபா செய்யி, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வான், நீ மறுபடியும் இந்த ஊருக்கே வரக்கூடாது என்பதாக சொல்றாரு. அவர் அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, சரி முடிவு பண்ணிட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போலான்னு கொஞ்சம் தூரம் தான் போனாரு. அவருக்கு மௌத்துடைய நேரம் வந்துருச்சு. இப்போ மௌத்தை எடுக்கும் பொழுது நல்லவர்களுக்கு நல்ல வானவர்கள் வருவாங்க, கெட்டவர்களுக்கு கெட்ட வானவர்கள் வருவாங்க. இப்போ நல்ல வானவர்களும் கெட்ட வானவர்களும் போட்டி போட்டு வராங்க. அதாவது ரஹ்மத்துடைய மலக்கு வராங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, இவரோட உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்பதாக. அப்போ அதாவுடைய மலக்கு வராங்க, இல்ல இல்ல 100 கொலை பண்ணிட்டாரு, இவரை நான் தான் கைப்பற்றுவேன். ரஹ்மத்துடைய மலக்கு சொன்னாங்க, ஒரு 100 கொலை பண்ணிருந்தாலும் இவர் பாவம் மன்னிப்புக்காக வேண்டி வருந்தி இந்த ஊரை விட்டு கடம்படுத்துறதுக்காக வேண்டி ஆயத்தமாயிட்டாரு, நான் தான் இவருடைய உருவ எடுப்பேன் என்பதாக ரஹ்மத்துடைய மலக்கு சொல்றாங்க. அதாவுடைய மலக்கு சொல்றாங்க, இல்ல இவர் பாவத்துக்காக வேண்டி தௌபா ஒண்ணு கேட்கல, தௌபா இன்னும் கேட்கல அவரு அப்படி சொல்லி 2 பேருக்குள்ள வாக்குவாதம். இப்ப என்ன செய்யறாங்க, 3ஆவதா ஒரு மலக்கு அனுப்புறாங்க. அனுப்பி இதற்குண்டான தீர்வை சொல்லுங்க, இவருடைய உயிரை யார் கைப்பற்றுவது? அவன் 3ஆவதா மலக்கு சொன்னாங்க, என்ன செய்யுங்க, நீங்க இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவரு ஊரை அலங்க, இவருடைய ஊர் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்போ என்ன செய்யுங்க, அதாவுடைய மலக்கு நீங்க ஊரை கைப்பற்றுங்க. ஏன்னா அவர் சேரக்கூடிய இடத்துக்கு போல ஒரு கால் அவர் சேரக்கூடிய இடம் கிட்ட இருந்துச்சுன்னா அவர் நெருங்கிட்டாரு, நீங்க என்ன செய்ய, ரஹ்மத்தி மலக்கு இருக்காங்களே நீங்க உயிரை எடுங்க என்பதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அசல்ல அவரு போய் சேர வேண்டிய ஊர் ரொம்ப தூரம் இருக்குது. ஆனா என்ன செஞ்சாரு, அவரு கொஞ்ச தூரம் தான் கடந்து வந்தாரு. ஆனா அல்லாஹ் இவர் வைத்த அந்த நியத்தை கபூல் செஞ்சு இவருடைய சொந்த ஊரை தூரமாக்கிட்டான், செல்லக்கூடிய ஊரை கிட்டாக்கிட்டான். இப்ப அளந்து பாக்குறாங்க, மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா அவரு சேரக்கூடிய ஊர் இருக்குல்லவா, பாவ மன்னிப்புக்காக வேண்டி போன ஊர் இருக்குல்லவா, அது கிட்ட வந்துருச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய பாவம் வேணாலும் இரு, நிச்சயமாக உன்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பேன்னு சொல்றான். இன்னைக்கு நாம ஏராளமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனா பாவத்தை வருந்தி துஆ செய்யக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட கிடையாது. நாம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், நீ எவ்வளவு பெரிய பாவம் வேணாலும் இரு, நிச்சயமாக நான் மன்னிப்பேன், நான் இறக்க முடியவன், மன்னிப்பாளுக்குன்னா நான் மன்னிப்பாள் என்பதாக சொல்றான். ஆக புனிதமிக்க ரமலானுடைய மாதம்,
இந்த மாதத்துல நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு உண்டான நிச்சயமாக மன்னிப்பு நமக்கு இருக்குது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பு என்பது இருக்குது. நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தை வந்து தௌபா செய்யணும். நம்முடைய பாவத்தை வந்து தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்துல இந்த 2 பத்துகள் சென்றுச்சு. 3வது பத்து நரக விடுதலை பத்து. அல்லாஹ்விடத்துல அதிகமாக நரக விடுதலை பற்றி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதாவது எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 சிறப்புகள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கான். அதாவது பொதுவா நபிமார்களுக்கு தான் சில சிபத்தை கொடுப்பான். அந்த சிபத்துகளை 3 சிறப்புகளை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கான். அதாவது என்னன்னா, ஒரு நபிய ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான்னு சொன்னாக்கா அல்லாஹ் அந்த நபிகிட்ட சொல்லுவான், இந்த கூட்டத்திற்கு நீதான் சாட்சியாளன், இந்த கூட்டத்திற்கு நீதான் சாட்சி என்பதாக நபிகிட்ட சொல்லுவான். ஆனா இந்த உம்மத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் சாட்சி இந்த உம்மத். இந்த உம்மத்துல இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் சாட்சியாக இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னாக்கா ஒரு நபியை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க துஆ செஞ்சீங்கன்னா உங்களோட துஆவை நான் ஏத்துக்கிறேன் என்பதாக ஒரு நபிக்கு தான் இது வரைக்கும் சொன்னான். ஆனா இந்த உம்மத்துக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு அடியாரும் துஆ செய்தா உங்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றான். இந்த ஓதப்பட்ட ஆயத்து வகால ரப்புக்கும் உதுஊனி, ஓ என்னுடைய நல்லாவின் அடியார்களே என்னிடத்துல நீங்க உங்களுடைய தேவையை கேளுங்க, அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய தேவையை நிறைவேற்றன்னு சொல்றான். உங்களுடைய தேவையை நிறைவேற்ற சொல்றான். இவ்வளவு ஏராளமான பொக்கிஷங்களை ஒரு ஏராளமான சிறப்பை வச்சிருக்கக்கூடிய நம்ம உம்மத் இன்னைக்கு துஆ செய்வதில் பொடுபோக்காக இருக்கிறாங்க. நாம துஆவை அல்லாஹ்விடத்துல கண்டிப்பா கேட்டோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக வெற்றி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், துஆ இருக்குதே முஹல் இபாதா, துஆ வணக்கம் என்பதாக சொல்லியிருந்தேன். அந்த துஆவை நாம வணக்கம் என்ற அடிப்படையில் நம்ம துஆ கேட்கணும். இன்னைக்கு நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குதே சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம். அந்த துஆவுடைய ரகசியங்கள் நுணுக்கங்கள் எவ்வளவு ஏராளமா இருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு நபருக்கு நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படணுங்க. இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை ஏற்றுக்கொள்ளப்படணும். உலமாக்கள் பெரியவர்கள் சொல்றாங்க, நீங்க கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நீங்க ஒரு தேவையை அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க, அந்த தேவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அதற்குண்டான காரியங்களை செய்து துஆ செய்தீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணங்கள் என்ன இருக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேட்ட துஆ உடனே கபூலாக வேண்டும் என்று சொன்னா சில விஷயங்களை செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க முதல்ல சதகா செய்யுங்க. நீங்க உங்களுடைய தேவை அல்லாஹ்ட்ட கேட்க போறீங்களா, சதகா செய்யுங்க. சதகா செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமா கபூலாக்குவான். அடுத்தபடியா உலமாக்கள் சொல்றாங்க, திக்ர் செய்யுங்க, வணங்குங்க அல்லாஹ்வை. ஒரு 2 ரக்காயத் அல்லாஹ்விடத்துல தொழுவுங்க, தொழுத பிறகு கேளுங்க, சில திக்ர்களை செய்யுங்க, செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய துஆ கபூலாக்கப்படும். துஆ கபூலாக்கப்படுறதுக்கு அதுக்குபடியான ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுடைய துஆக்கள்ல அல்லாஹ்வுடைய பேர் அதிகமா சொல்லுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் துஆனா தேவைகளை மட்டும் கேட்கறது, இல்லங்க, அல்லாஹ்வை அழைக்கிறது. முதல்ல அல்லாஹ்வை கூப்பிடணுங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு தேவை கேட்கணும்னு சொன்னாக்கா அவரை முதல்ல கூப்பிடணும். அவர் நம்ம கிட்ட வந்த பிறகு அவரோட விஷயத்தை கேட்டா தான் நமக்கு தருவாரு. நாம எடுத்த உடனே தேவை கேட்டோம்னா அல்லாஹ் யாருக்கிட்டே கேட்கணும்னு போயிடுவான். அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வை அழைக்கணும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்கு. யா ரஹீம், யா கஃபூர், யா ஜப்பார் என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய ஏராளமான வார்த்தை கொண்டு அழைங்க. அந்த வார்த்தை தெரியலையா, யா ரப் யா ரப் யா ரப் என்பதாக அழைங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டும். இந்த வார்த்தை இருக்கல்லவா, அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டும். யா ரப் யா ரப் யா ரப் என்று சொல்லி நீங்க அல்லாஹ்வை கூப்பிட்டு அப்புறம் நீங்க துஆ செய்யுங்க, நிச்சயமாக ஒரு துஆ கபூலாக்கப்படும் என்று உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்தபடியாக சொல்றாங்க, உங்களுடைய துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஸலவாத் சொல்லுங்க. உங்களுடைய துஆவுல முதல்ல அல்லாஹ்வை அழைங்க, நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. உங்களுடைய துஆவுடைய இறுதியில நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. உங்களுடைய தேவைகளுக்கு நடுவுல நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. உங்களுடைய துஆ மிக விரைவாக கபூலாக்கப்படும் சொல்றாங்க. 5வதாக சொல்றாங்க, துஆவுல அடம் பிடிங்க. அதாவது உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை தாயிடத்துல அடம் பிடிச்சு சொன்னாக்கா தாய் ஒரு கட்டத்துல பாப்பாங்க அடி விடுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா ரொம்ப ஓவரா அடம் பிடிச்சு சொன்னாக்கா அந்த பிள்ளைக்கு அடி விடுவோம். ஆனா அல்லாஹ்விடத்துல நீங்க அடம் பிடிச்சுன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். துஆல உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விட்ட அடம் பிடிங்க, அடம் பிடிச்ச அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்க என்கிட்ட அழுது கேளுங்க, அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. நீங்க அழுக வரலையா, அல்லாஹ்வே சொல்றான், அழுகிற மாதிரி நடிச்சாவது கேளுங்களேன்.
என்கிட்ட அழுகிற மாதிரி நெடுச்சாவது கேளுங்க, உங்களுக்கு துஆவை கபூலாக்கன்னு சொல்றான். அழுவ வரலையா, அழுகுற மாதிரி பாணி செய்யுங்க, அழுகுற மாதிரி நெடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறான். அடுத்தபடியாக சில விஷயங்கள் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு தேவை ஒண்ணு இருக்குது, இதை கேட்கணுமா, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மிஸ்கீனை கூப்பிட்டு வந்து அவருக்கு வயிறார சாப்பாடை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் துஆ கேளுங்க, நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு துஆ கபூலாக்குவான். நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான், உன்கிட்ட நான் தண்ணி வந்து கேட்டேனே, எனக்கே தண்ணி தரல. இப்போ மனிதன் கேட்பான், யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தண்ணிக்கு குடிக்கிறப்போ நீ ஏன் தண்ணி கேட்டியா? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்கிட்ட அன்னைக்கு ஒரு மிஸ்கின் வந்தார் அல்லவா, உன்கிட்ட தண்ணி கேட்டார் அல்லவா, நீ அவருக்கு கொடுக்கல. நீ அன்னைக்கு அந்த மிஸ்கினுக்கு தண்ணியை கொடுத்திருந்தால் என்ன நீ அங்க பார்த்திருப்ப. நான் இன்னைக்கு உன்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்தேன், எனக்கே சாப்பாடு தரல என்பதாக நாளைக்கு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பா. அப்ப இந்த மனிதன் சொல்லுவாரு, யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும், மனிதனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் மட்டும் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய நீ என்கிட்ட உணவு கேட்டியா என்பதா கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மிஸ்கின் உன்கிட்ட உணவு கேட்டு வந்தாரு, அவருக்கு நீ உணவு கொடுத்திருந்தனா என்னை கண்டிருப்பாய், என்னை பார்த்திருப்பாய். அப்போ நம்ம துஆ செய்யும் பொழுது ஒரு மிஸ்கீனை சந்தோஷப்படுத்தி விட்டு வயிறார சாப்பாடு கொடுத்து விட்டு நம்முடைய தேவையை கேட்டோம் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் துஆ கபூலாக்குவான். இன்னும் துஆல ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சு நம்ம துஆவை கேட்டோம் என்று சொன்னாக்கா நிச்சயமாக நம்முடைய துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். ஆக துஆவினுடைய நுணுக்கமான விஷயங்களையும் துஆவினுடைய ஒழுக்கங்களையும் பேணி இந்த துஆவை கேட்டு ஈரோகிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. முக்கியமாக இறுதி 10 நரக விடுதலைக்கான 10, இந்த 10 இருக்குது அல்லவா, சாதாரண 10 கிடையாது. இந்த 10ல தான் புனிதமிக்க லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10ல ஏத்திகாஃப் இருந்தாங்க, இருந்துட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே வர பார்த்தாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க லைலத்துல் கத்ர் வரல. இரண்டாவது 10ல இருந்தாங்க, இருந்துட்டு வெளியே வந்தாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க கடைசி 10 தான் இருக்குது என்பதா. அப்போ கடைசி 10ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டு சொன்னாங்க லைலத்துல் கத்ர் என்று காட்டப்பட்டுச்சு, ஆனா அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஆக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த கடைசி 10ல இருக்குது. தாய்மார்களே, இந்த கடைசி 10ல இரவு நேரங்கள்ல உங்களுடைய தூக்கங்களை கொஞ்சம் தியாகம் செஞ்சு தனிப்பட்ட முறையில நபிலான கியாமுல் லைல்களுடைய வணக்கங்களை குர்ஆன் திலாவத்துகளை ஓதுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாஅத்தால் சொல்லுங்க. யான்னு சொன்னாக்கா, யாரு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாஅத்தாக தொழுகுவாரோ, தொழுதுகிட்டு அவர் நைட்டு தூங்கிட்டாலும் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை தந்துருவான்ல. அப்போ இரவு முழுக்க நின்று வணங்கிட்டாருன்னு சொன்னாக்கா நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சிருவார். லைலத்துல் கத்ர் இரவுல என்னங்க செய்யணும், அமல் செய்யணும். அமல் செஞ்சா அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் உங்க வீட்டுல உள்ள குழந்தைகளையும், உங்க வீட்டுல உள்ள பெரியவர்களையும் வாலிபர்களையும், உங்க வீட்டுல உள்ள ஆண்களை பள்ளிக்கு அனுப்ப சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க இந்த இரவுல நபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய வாக்கியத்தை ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.